ஒரு நாள் நீங்க ஒரு சிறிய தவறை பண்ணீங்க. அது பெரிய விஷயம் இல்ல. யாராவது வேற ஒருவர் இதே தவறு பண்ணி இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நன்றாக பண்ணலாம்னு சொல்லுவீங்க. அவரை சமாதானப்படுத்துவீங்க. அவரை என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆனா அதே தவறை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். நீ எப்பவுமே இதே மாதிரி தான். உன்னால் எதுவும் சரியாக வராது. ஒரு நிமிஷம் அந்த குரலை கவனிச்சு பாருங்க. அது எப்படி பேசுது? அது யாரு மாதிரி பேசுது? ஒரு நண்பன் இதே தவறு பண்ணா நீங்க அவனை உயர்த்துவீங்க. ஆனா நீங்க உங்களையே கீழே இழுக்கிறீங்க. இங்க பிரச்சனை தவறு இல்ல. பிரச்சனை நீங்க உங்களோட பேசுற விதம் தான். நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு குரல் இருக்கு. அது எப்பவுமே நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அது நல்லா பேசும். ஆனா பல நேரம் அது நம்மை குறை சொல்லும். நீ சரியில்ல, உன்னால் முடியாது, நீ எதற்கும் உதவ மாட்ட. இந்த குரல் உங்க நண்பன் இல்ல, இது உங்க உள்ள இருக்கும் கடுமையான விமர்சகர். நீங்க இந்த குரலை கவனிக்காம விட்டீங்கன்னா அது மெதுவா உங்களை பாதிக்கும். உங்க தன்னம்பிக்கையும் குறையும். புதிய விஷயங்களை முயற்சி பண்ண பயப்படுவீங்க. நீங்க செய்ய முடியும் விஷயங்களையும் நீங்களே விட்டு விடுவீங்க. அதிலும் மிகவும் மோசமானது என்ன தெரியுமா? ஒரு கட்டத்தில் நீங்க அந்த குரல் சொல்றதையே உண்மையா நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த குரல் உங்க உண்மையான குரல் இல்ல. இது உருவானது கடந்த காலத்தில் யாரோ சொன்ன வார்த்தைகளில் இருந்தோ, ஒரு தோல்வியில் இருந்தோ, அல்லது ஏதாவது ஒரு கம்பேரிஷன்ல இருந்தோ வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்க மீண்டும் மீண்டும் நினைச்சீங்க. அது மெதுவாக உங்க பழக்கமாக மாறிடுச்சு. இப்ப அது உங்க சொந்த குரல் மாதிரி தோணுது. ஆனா உண்மை அது பழைய ரெக்கார்ட். அப்படின்னா என்ன பண்ணலாம்? மாற்ற முடியுமா? முடியும். நெக்ஸ்ட் டைம் உங்க மனசு உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சா ஒரு கேள்வி கேளுங்க. இதை நான் என் நண்பனிடம் சொல்லுவேனா? பதில் இல்லைன்னா அது உண்மை இல்ல. அதை உடனே நம்பாதீங்க. அதை மாற்றுங்க. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் கற்றுக்கொள்ளுவேன். நாளைக்கு இன்னும் நன்றாக பண்ணுவேன். இது வெறும் நல்ல வார்த்தைகள் இல்ல. இது உண்மைக்கு அருகில் இருக்கும் பார்வை. நீங்க உங்களோட பேசுற விதம் மாறினா மெதுவா உங்க மனநிலையும் மாறும். உங்க முடிவுகளும் மாறும். உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். ஒரு சின்ன உண்மை. நீங்க உங்களோட எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் உங்க வாழ்க்கையும் உருவாகும். நீங்க தினமும் உங்களை கீழே இழுக்கிறீங்களா, இல்லை மேலே தூக்குறீங்களா, என்கரேஜ் பண்றீங்களா? அந்த முடிவு உங்க கையில் தான் இருக்கு. இன்னும் ஒரு தடவை நினைச்சு பாருங்க. நீங்க உங்களோட பேசுற மாதிரி வேற யாருடனும் பேச மாட்டீங்க. இன்று முதல் ஒரு சிறிய மாற்றம் பண்ணுங்க. உங்களோட பேசுற வார்த்தைகளில் சில கருணைகளை சேருங்க. ஏன்னா வெளியிலிருந்து யாராவது உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு காத்திருக்க வேண்டாம். உங்களை உயர்த்துற முதல் மனிதன் நீங்களாகத்தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்குள் எதையாவது உணர்த்தி இருந்தா கடந்து போகாதீங்க. நினைச்சு பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.